செய்தி ஒன்றோடு இணைந்து கொள்கின்றோம். மிக நீண்ட நாளுக்கு பிறகு ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி பகிரங்கமாக மிக முக்கியமான விடயங்களை தெரிவுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஈரானிலே அமெரிக்காவினுடைய தூதரகம் 1979களிலே கையகப்படுத்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற மிக முக்கியமான ஒரு நாளில் அது தொடர்பான நினைவு தினத்தை ஒட்டி இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே தெஹ்ரானில் இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அதனை கருதி இருக்கிறார்கள். அதனுடைய அதாவது தங்களுடைய பெருமை மிகு நாளாக அவர்கள் அதனை கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி தெரிவித்திருக்கிறார், இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்தாத வரைக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களும் அமெரிக்காவோடு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். சுவாரஸ்யமான சில விடயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் தெரிவித்திருக்கிறார், அமெரிக்காவினுடைய ஷா ஆட்சியை நிறுவுவதற்கு அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை 1980 காலப்பகுதிகளிலே மேற்கொண்டது. ஆனால் அதிலிருந்து தான் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலே பாரிய ஒரு சுமூகமற்ற நிலை தோன்றியது. ஈரானியர்கள் பயணிக்கின்ற விமானத்தை அது 300க்கும் மேற்பட்டவர்களாக இருந்தாலும் துப்பாக்கி தரித்து விமானத்தை சுட்டு கடலில் வீழ்த்துகின்ற அளவுக்கு கொடூரமானவர்களாக அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு எப்போதும் அல்ல, எப்போதாவது ஒரு தேவை இருக்கிறது ஈரானோடு சேர்ந்து நடைமுறைகளில் ஈடுபட வேண்டும் என்று. அது சாத்தியமில்லை. ஏனென்றால் அவர்கள் ஜியோனிசவாதிகளுக்கு உதவுகிறார்கள். எப்போது இஸ்ரேலுடனான தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்படுகின்றனவோ அப்போது ஈரானுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடாத்தலாம். அல்லாமல் ஈரானை நட்பனாக்கிக் கொள்ள நினைக்கும் உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதோடு அவர் மிக முக்கியமாக தெரிவித்த ஒரு கருத்து தான், ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக அவர் தெரிவித்த அந்த கருத்து மிகவும் பிரபலமானது. அதாவது அமெரிக்காவினுடைய கொள்கைகளிலிருந்து ஈரானை அப்படியே அவர்கள் கையகப்படுத்திக் கொள்வதற்கு நினைப்பது என்பது இயலாத காரியம். ஏனென்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருப்பது வெறும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனைகளை போன்று நோக்கப்படக்கூடாது. அது அவர்களுடன் பாரம்பரிய ரீதியாக அடிப்படைவாதத்திலிருந்து, அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை அல்ல, இது ஒரு அடிப்படையிலே சில முக்கியமான விடயங்களை முன்வைத்து இருக்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது. அது தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்பது கண்காணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும், தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். முதல் பிரச்சனையை இஸ்ரேலுக்கு அவர்கள் உதவுவதான். அதனை முதலில் நிறுத்தி கொண்டு விட்டு எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இல்லாவிட்டால் எந்த பலனும் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு இன்னொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதான் அன்பானவர்களே மிகவுமே முக்கியமானது என்ன தெரியுமா? ஈரானினுடைய எல்லைகளிலே மத்திய கிழக்கிலே தங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் அங்கிருந்து முகாம்களை நீக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஈரானினோடு உள்ளக விடயங்களில் தலையிடுவது நிறுத்தப்பட வேண்டும். அவற்றையும் செய்யுங்கள், செய்துவிட்டு வாருங்கள், பேசுவோம் എന്നൊരു விடயத்தினை தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்கள். மக்கள் சூழ்ந்திருந்து அவருடைய உரையை ஆதரித்து அவர்களுடைய கோஷங்களையும் இதன் போது எழுப்பியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.